ஹாய் காய்ஸ், பின்னாடி இருக்கிறது தான் அரப்பள்ளீஸ்வரர் கோயில். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இப்படி உள்ளே போகும். பண்ணுறன்ற அளவுக்கு வந்துட்டான்டா. இப்படி பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குடா. படையப்பா மாரி துண்டா அப்படியே தானே போகிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸில் ஆகாய கங்கா ஃபால்ஸ் நோக்கி இறங்கி போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு சம வைபான ஒருத்தரை பார்த்தோம். காத்தாலே 500 கிலோமீட்டர் காத்தாலே ஃபுல் போதையில வந்து உட்காந்து, தம்பி 1500 கிலோமீட்டர் நடக்கணும்ப்பா அப்படின்னாரு. அந்த பர்சன் இப்போ கரெக்டாக பேக் கேமரா மருன் கலர் சட்டை சம போதையில் இருக்காரு. போலீஸார் போகிறோம். ஸ்டார்ட் எடுத்த ட்ரிப்பு நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கல. இப்போ அஃபிஷியலாக நாங்கள் கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆகாய கங்கா இருக்கும். கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோரும் வீடியோவில் இருக்காது. நீங்கள் வேறு யூடியூப் சேனலில் பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் பாருங்கள். ஸோ 1300 படிக்கட்டா கவினா? 160 1068 சொல்லிட்டு போகிறாங்க பேர். அவங்க எண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1160 படிக்கட்டான். இப்போ இறங்க ஜாலியாக இறங்கணும். ஏறும் போது எங்கள் ஃபேஸ் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏறும்போது டயர்டாகி ஆமாம். ஆல்ரெடி நேற்று சென்னை டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப டயர்டாக வருவோம். நேற்று சென்னை டு நாமக்கலா ராசிபுரம் வந்தோம். இப்போ வந்து கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்மாக டயர்டாகும். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அந்த மாதிரி தான்டா இருக்கா துண்டு போட்டு ஓடு. ஸ்டீப்பை பாருங்க பாத்தியா? அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ப்ரோ. இந்த அளவு தான் என் வாழ்க்கையில வர மாட்டேங்குது. என்ன எங்க இருந்து கீழே அப்படியே தெரியுது ப்ரோ. ப்ரோ என்ன கால் லைட்டா வலிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 50 டிகிரி ஸ்டீப்பா இருக்குமா? செம்ம ஸ்டீப்பா இருக்கு கைஸ். 10 மணி தான்டா. வியூ செம்மையா இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டீப்பா இறங்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய கங்கா நோக்கி போயிட்டு இருக்கோம். படி இப்படி இருந்து பார்த்துருப்பேன். இது இப்படி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன காத்திருக்குன்னு தெரியல. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மெதுவாக போ. ஆக்சுவலாக சொன்னா கம்பி பிடிச்சி ஈஸியாக இருக்கும். கம்பியே சுடுது. அது நீ 6 மணிக்கு வந்திருக்கணும்டா. 8 மணிக்கு உள்ள விடும்போதே வந்திருக்கணும்னா மற்றவங்க மாதிரி ரிட்டர்ன் போயிருக்கலாம். எல்லாரும் மாதிரியும் இருந்தா கரெக்டா இருக்காது. நம்ம யூனிக்கா இருக்கு. அதுக்குன்னு மொட்டை வெயில் இல்லையா? மொட்டை வெயில்ல தான் நீ குளிக்கும் போது அப்படியே ஒரு சுகமா இருக்கும். கரெக்டா அது ஒரு வியூ பாயிண்ட். எது மேல இருக்கிறதா? அங்க நிக்கிறாங்க. ஓ நிக்கிறதா? குண்டு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் சோலார் வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம அங்க சாப்பிட்ட வந்து எல்லா ரூஃப்லயும் சோலார். அதான் ஏதோ கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தானே ரமணா. அவன் வந்து இது இது அந்த கேசவன் வீடியோல அப்படியா? ஆமா போட்டுருந்தான். இது வந்து ரமணா கைஸ் நாங்க புது ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏறுற மாதிரியே இறங்குறீங்கன்னா கால் வலி கம்மியா. அது நான் கண்டுபிடிக்கல. கேசவன் யூடியூப் சேனல் கண்டுபிடிச்சாரு. அதை நாங்க காப்பி அடிச்சிட்டோம். அவன் பண்ணல. இறங்கு வர ஏன் இப்படி இறங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஓஹோ கால் வலி தெரியாதுன்னு சொல்லுங்க. பாருங்க நாங்க ஃப்ரீ பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி காட்டுறோம். நம்ம ஒரு 100 படிக்கத்தான் இறங்கியிருப்போம். இங்கே அந்த சவுண்டு கேட்குறேன். கிளாரிட்டி சூப்பராக இருக்கு. இங்கே வந்து அந்த சன் இருந்தாலே கிளாரிட்டி செம்மையா இருக்கு ஐபோன்ல. அது லைட் இல்ல. 144 பிக்சல் தான் வரும். பின்னாடி இருக்கிற அந்த கிரீனுக்கும் இது சூப்பரா இருக்கு. என்னடா வாய்ஸ் வர மாட்டேங்குது. சத்தமா சொல்றா. ஆக்சுவலா நீங்க ரமணாவை பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. இது ரமணா கவினோட பிரதர். இனிமே அடிக்கடி பாப்பீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் இவன் ட்ரிப்பே வந்திருக்கான். Come on subscribers.
சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க இல்ல எல்லாம் வியூ பார்த்துட்டு இது வீடியோ பார்ப்பாங்க அதுவும் பார்க்க சொன்னாருன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இதே சித்து மாதிரி தான் லிங்க் அமிச்சேன் ஃபார்வர்ட் பண்ண சொன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் வீடியோலாம் பார்க்கல. தலை சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு வரல நல்லா இருக்கு. அவன் சொல்லும் போது அந்த பக்கம் திருப்பிட்டேன்டா. கிளாரிட்டி பங்கமா இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது இதே ரிவர்ஸ்ல போட்டோம்னா ஃப்ரண்ட்ல அந்த ஒரு மாதிரி இருக்கும் மேலே ஏறி வரும். அம்மா இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஏறுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவான். நம்ம டப் பண்ணுறது இந்த இடத்துல எனக்கு கால் கேட்க ஏறும் போதும். கைஸ் இன்னொரு மெயினான விஷயம் அதுக்கினே போயிடலாம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. இதுல ஏறி உட்காந்தா ஸ்வைன் இது கூட்டு போகாதா? போகாது. அப்புறம் நீங்க போயிடுவீங்க. ஜட்டி போட்டு சூடாக இருக்கு. குஞ்சித பாதம் செத்து போயிருவான். அப்புறம் நீங்க அத பாத்தீங்களா? அத இறங்கணும் ட்ரெஸ் அவுக்கணும். இல்ல ரைட் கால் எடுத்து கீழே வைக்கணும், லெஃப்ட் கால் எடுத்து கீழே வைக்கணும். கம்பியை பிடிக்கணும். எந்த கம்பிய? கம்பிய தான்டா கேட்டேன். ஏண்டா நீ 100 இறங்கிட்டு கண்ணு கட்டின தூரத்துக்கு என்ன தெரியணும் உனக்கு? தலை நீ ஏன் தலை ஃப்ராகு போட்டு வந்திருக்க? வீடியோவில் அப்படிதான்டா தெரியுது. அவ்வளோதான். வெயில் காட்டுன்னு காட்டுது. லைட்டா எனக்கு மட்டும் தான் ஜிப்லைன் வச்சிருந்தா இதோட மகிமையே இருக்காதுடா. அப்புறம் ஜிப்லைன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 கிலோமீட்டர்ல இறங்கணும். 1500 கிலோமீட்டர் சும்மாவா? அவன் கூட வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பாரு. அவர் சொல்ற பாரு எனக்கு 46 வயசு ஆகுது. அவர் நம்மளும் சர கஷ்டம். அதான் நாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பிலாப்பி பசங்க அவங்களெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்றாரு. பாருங்க guys, எனக்கு வந்து இது என்ன ஆங்கிள்? 90 டிகிரி 45 கால் நடுக்கு. போய் அடுத்து டாபிக் போட்டு 5 நிமிஷம் உட்காருங்க. பக்கமாண்ணா நன்றிண்ணா. இப்போ சொல்லி இது 1000 படிக்கிட்டு வருமா? வராது இல்லை, வராதுடா. 1000 படிக்கிட்டு வராது. ஆனால் 1000 மேலே ஃபீட். ஏய் வரும்போது வேணா எண்ணி பார்ப்போம்டா. ஹைட் இருக்குல்ல, ஹைட் வந்து 1000 ஃபீட்டுக்கு மேலே இல்லை நான் தெரியல. ஒரு நாள் இறங்கும்போது வேகமாக இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ரைட்டு கால சத்தம் வருது. தல லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டேன். என்ன சத்தம்? டடக் 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 அப்படின்னு வருது. எங்க நம்ம பசங்க இங்க போறாங்க. என் கால் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். பிரேக் போட்டா பில்டிங் சாங்கு ஏய் போயிடலாம்டா. சிங்கிள் ஷாட்ல உக்காந்தா தான் கால் ரொம்ப வலிக்கும். அப்படிலாம் இல்லடா. ஏய் உக்காந்தா தான் கால் வலிக்கும். சிங்கிள் ஷாட்ல போயிடலாம். ஆயிடும். அதுக்கப்புறம்
அப்புறம் வேணாம்டா நடக்காது. நான் ஒரு நேரம் உட்காந்து தரேன், நீங்க போங்க, நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு பாக்குறேன். Your body can do it. Convince your mind. ஊத்தாப்பமா ஊத்த போறான்ற. என்னத்துல ஊத்த போற? ஓ நேச்சர் காலா. இன்னொரு பஸ் கிட்ட இருக்கு. எதுக்கு சுவிட்ச் அடிக்கிறதுக்கா? இதுல தனியா ஃபால்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இறங்கும் போது எதுவும் தெரியல, ஏறும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால் ஒரு பக்கம் ஆடுது. கவி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப லைட்டா ஆடுதுடா, நான் ஷேக் பண்ணல, நான் சும்மா அது ஃப்ரீயா விட்டுறேன், அது பக்கம் அதுவும் ஆடுது. கவி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல நினைக்கல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் சொல்ல எடுத்துட்டு போலாம் ஒரு நேரம். ரெஸ்ட்லாம் எடுக்க வேணாம்டா, அப்படியே போவேன்டா. ஆக்சுவலா கிளாரிட்டி பங்கமா இருக்கு, எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு. கைஸ் இங்க நடுவுல போகுது பாத்தீங்களா, இதுதான் ஃபால்ஸ். ஃபால்ஸை பார்த்துட்டோம் நம்ம. சைடு வாட்டர். கைஸ் இங்க இருந்து ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. அப்படியா? இது வந்து ஜோக் ஃபால்ஸ் இல்ல, சைட் ஃபால்ஸ். அது கீப் ஃபால்ஸ். கீப் ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸ் ஒன்றும் நம்ம பார்க்கல. கைஸ் இதுதான் மெயின் ஃபால்ஸ். நம்ம மேல இருந்து பார்த்தது சைட் ஃபால்ஸ். எங்க இது உங்களுக்கு ஒயிட்டா தெரியுது பாத்தீங்களா, அது சைட் ஃபால்ஸ், இது மெயின் ஃபால்ஸ். நம்ம சேனல் பேர் பரம் பெர்ஸ்பெக்டிவா. ஸோ திஸ் இஸ் ஆகாய கங்கா ஃபால்ஸ். பார்த்தீங்களா, ஆடியன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கண்டென்ட் தராங்க. மேலேருந்து பார்த்தது அங்கே சின்னதாக வருது பாருங்க, சைட் செக். இதுதான் மெயின் செக், ஆகாய கங்கை ஃபால்ஸ். வா எவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுது பாருங்க guys.